வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேர்தல் ஆணையர்கள் மாற்றப்படுகிறார்களா? என்னங்க, ஏற்கனவே தேர்தல் ஆணையர் அவர்கள் மோடி சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா மோடி தான் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிற போஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையர்களை இனிமேல் புதுசாக போட்டால் இனிமேல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. இது பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பதட்டமான சூழ்நிலை யாருக்கு? இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கு. ஏன்னா இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா சொன்ன ஒரு அறிவிப்பு, அதனைத் தொடர்ந்து நாள் குறித்த ஜனவரி 6ஆம் தேதி நாள் குறிச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம். அப்போ என்ன நடக்கும்? எப்பயுமே நீதித்துறையில் நீதித்துறையோ எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த போஸ்டிங்கை விட்டு மோடி தூக்கிட்டாங்கன்னா, ஏற்கனவே சந்திரசூட் இருக்கும்போது தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதை உடன்படுவாரா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறை ஒட்டுமொத்த நீதித்துறையில் என்னங்க நினைப்பாங்க? இப்போ சாதாரணமாக ஒரு பஸ் கண்டக்டருக்கு ஒரு பிரச்சனைனா பஸ்லாம் நிறுத்திடுவாங்க. எல்லா விஷயமும் ஒரு தொழிலாளிக்கு பாதிப்புனா அந்த தொழிற்சங்கம் இயங்காது, ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதே ஒரு மீடியாவில் ஒரு பிரச்சனைனா பத்திரிகையாளர்லாம் போராட்டம். அதே மாதிரி என்ன தான் நீதியரசர்களாக இருந்தாலும் அவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்னப்பா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மோடிக்கு வேண்டியப்பட்டவர் எதிர்க்கட்சி தலைவர், இப்படி தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணால் எப்படி நீதி கிடைக்கும்? நடுநிலையான ஒருத்தர் வேணும்ல. அதனால தானே உச்சநீதிமன்றம் இருக்குது. ஏன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாமே பிஜேபியிலேருந்து போட வேண்டியதானே? அது எப்படி சரியாக வரும்? இப்போ திடீர்னு இந்த வழக்கு ஏன் சூடு பிடிக்குது? இந்த வழக்கோட பின்னணி என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயந்தான், எதற்கு எடுத்தாலும் நாங்கள் மோடி அரசாங்கம் பழைய ஆட்களை மதிக்கிறோம், சவார்கர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அத்வானி சொன்ன வார்த்தை என்ன? அந்த வீடியோ இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் ஆட்சியில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் போது ஏற்கனவே இருந்த நடைமுறை எது? சீஃப் ஜஸ்டிஸ்ட்டு, பிரதமர், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி, இந்த நடைமுறை தான் தொடர வேண்டும், அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது சொன்னவர் யார்? அத்வானி. அத்வானியுடைய சிஷியனாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கி அத்வானியே கழட்டி விட்ட மோடிக்கு இது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு காலத்தில் ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி தொகையை அதிகமாக கொடுக்க வேண்டும் சொன்னவரே இந்த ஐயா மோடி தான். ஆனால் இன்றைக்கி அவர் பதவிக்கு வந்தாலும் மாற்றி பேசுவார். ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த வழக்கு என்ன ஆக போகுது? இந்த வழக்கு ஏன் இப்போ திடீர்னு விஸ்வரூபம் எடுக்குது? தேர்தல் ஆணையர்கள் பிரச்சனை அப்படியே நீர்பூத்த நெருப்பாக இருக்கும்போது இன்றைக்கி பிரச்சனை பெருசாகிடுச்சு. போன தடவை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது அவரை எடுத்துகிட்டு மோடியே தனியாக முடிவெடுக்கலாம், மோடி அவங்க அசிஸ்டண்ட்னா அமைச்சர் முடிவெடுக்கலான்னு ஒரு சட்டம் இருந்தது. அதனால் மோடி டக்கு டக்குன்னு 3 பேரை போட்டார். தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்த உடனே மக்கள்லாம் ஒரே கொந்தளிப்பு. சரி, மக்கள் தான் கொந்தளிப்பு. இவிஎம் பிரச்சனை, இவிஎம்மில் லைட் எரியல, இவிஎம்மில் முறைகேடு, விவிபேட் அதெல்லாம் என்ன மாட்டோம். உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் சொன்ன வார்த்தை, தேர்தல் நடைமுறை வந்துருச்சுங்க, இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி தொடர்ந்து, ஏன்னா மக்களுக்கு எப்படியுமே நீதித்துறையின் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீதித்துறையின் மேலே நிறைய என்னங்க இன்னும் பண்ணியிருக்கலாமேங்கிறோம். ஒன்று வெளிப்படையாக ஒன்று யோசிக்க, அதாவது எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் பிஜேபி கொள்ள லாபம் அடிச்சிருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உச்சநீதிமன்றமே அதை ஓகேங்குது. ஆமாம், எஸ்பிஐ எனக்கு இன்றைக்குள்ளே எனக்கு அறிக்கையை கொடுங்கன்னு கேட்குது. எஸ்பிஐ ஒரு 10 நாள் டைம் கேட்குறாங்க. சரி, 10 நாள் டைம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 3 மாதம் டைம்னு கேட்குறாங்க. எதுக்கு 3 மாதம் டைமு? எஸ்பிஐ தான் கணினி மயமாக்கப்பட்டதே. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உடனே பண்ண முடியாதா? கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு ப்ரைவேட் பேங்க்கில் பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். எஸ்பிஐ பற்றி மக்கள்கிட்ட கேளுங்களேன், எஸ்பிஐ இந்தியன் பேங்க்லாம் பற்றி கேளுங்களேன். இப்போ மக்களே சொல்லிட்டோம், உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கும். சொல்லுங்கள். கேட்டால் எல்லா விஷயமும் அது மூலிமா வர்றதுனால ஓரளவுக்கு இங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்களால ஏன் கொடுக்க முடியல? யாரை காப்பாற்றுறாங்க? அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும்? மக்கள் பெரும்பான்மை என்னங்க தண்டனை? உச்சநீதிமன்றம் இல்லை எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் யாருக்கு தண்டனை கொடுத்தாங்க? ஒன்று, இடி எல்லாத்தையும் உள்ளே அரெஸ்ட் பண்ணி நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை? இடி அதிகாரிகள் முறைகேடாக ஒருவர் அரெஸ்ட் பண்ணால் 2 வருஷம் சிறை தண்டனை இருக்குதுன்னு இடியில் லா இருக்குதே. எந்த அதிகாரியாவது இது வரைக்கும் 2 வருஷம் சிறைக்கு போயிருக்காங்களா? வரலாறுலே இல்லை. இப்போ அங்கித் திவார்னு ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாரா? என்ன கதையாச்சு சொல்லுங்கள். அப்போ எப்படிங்க பயம் ஒரு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு? இப்போ சாதாரணமாக ஒரு அப்பாவியை தூக்கி உள்ளே போட்டால் நமக்கு பின்னால் பிரச்சனை வரும்னு நினைக்கணும். பிரச்சனை வராதுன்னு அதிகாரிகள் நினைக்கும் போது எப்படி ஆட்சியாளர் எப்படி நடக்கும் ஒழுங்காக?
அதிகாரிகளை மதிக்கணும் ரைட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளில் எத்தனை பேர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள். இருக்குதா இல்லையா? குட்காவில் வந்து அப்போ இருந்த உயர் போலீஸ் அதிகாரிக்கு மேலாம் சம்மன் கொடுத்தாங்களா இல்லையா? இன்றைக்கும் சிலை தடுப்புன்னு பார்த்தா அதில் இருக்கவருக்கு சம்மனு. இப்போ ஏற்கனவே இவங்களாம் அதிகாரிகளாக இருந்தது எப்படி வேலை பார்த்துருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறவங்கள நியமனம், முதல் நாள் ஒருத்தர் ஐஏஎஸ்ல ரிசைன் பண்ணுறாரு, உடனே அடுத்த நாள் வந்து அவருக்கு அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, உடனே அவர் தேர்தல் ஆணையராக போட்டுடுறாங்க. அப்போ அந்த தேர்தல் ஆணையர் யாருக்கு சாதகமாக இருப்பார்? மோடி போடுறவர் யாருக்கு சாதகமாக இருப்பார்? அப்போ இது ஜனநாயகம் எப்படி நிலைக்கும்? அப்போ இன்னொன்று வந்துங்க, மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஜனநாயக கடமைங்கிறீங்க. அந்த ஓட்டு ஒழுங்காக போகுதாங்கிறதுல மக்கள் நிறையா சந்தேகம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள் வந்து வாக்குச்சீட்டு மாற மாட்டோம், நாங்கள் எலக்ட்ரோல் தான் மாறுவோம். நம்ம என்ன கேட்குறோன்னா, சாதாரண மக்கள் இப்போ கேட்குறாங்கல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் வந்துருச்சுங்க. சரிங்க, அந்த எலக்ட்ரால் மிஷின் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த நாட்டிலே அது யூஸ் பண்ண மாட்டுறாங்களே. நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கா உலக வல்லரசு, அவங்களே யூஸ் பண்ண மாட்டுறாங்களே வாக்குச்சீட்டை. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட எந்த, இப்போ நீங்கள் சொல்கிற G7 நாடுகளே எந்த நாட்டிலேயாவது வந்து எலக்ட்ரால் மிஷின் இருக்கா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் விவாதித்தாலும் அந்த வாக்குச்சீட்டு முறைக்கு இன்னும் போகாதுக்கு என்ன காரணம்? இப்போ வாக்குச்சீட்டு முறைக்கு போக முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. மக்களே தெரியும் வாக்குச்சீட்டு முறையில் இனிமேல் பண்ண முடியாதுங்க, ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒத்துக்க மாட்டேது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒத்துக்க மாட்டேது, இல்லை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வருது? இப்போ தேர்தல் ஆணையர்கள் நியமனம். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குரோசிலாம் இருக்கும்போது, மன்மோகன் சிங் ஆட்சியில் குரோசி இருக்கும்போது என்ன நடந்தது? அப்போ இருக்கக்கூடிய அத்வானி நிறைய கேள்வி கேட்டார், விவிபேடெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாயுடு நிறைய கேள்வி கேட்டார், நாடாளுமன்றத்தில் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. இப்போ திடீர்னு அந்த பிரச்சனை மேலோங்கி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு வருது, சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அமர்வில் வருது. என்ன கேட்குறாங்க? ஏற்கனவே மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிஜேபி போட்ட சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணுங்கிறது தான் கேஸ். உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை அந்த நியமிக்கக்கூடிய குழு, தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய குழுவில் போடணும்னு கேஸ். தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் போடணுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நானே இதில் இடம்பெறணும், ஏன்னா அவர் தானே போடணுங்கிறது தான் கேஸ், நான் விலகிடுறேன், வேறு ஒரு அமர்வை வச்சு இதை விசாரிப்போன்ட்டார். தள்ளுபடி பண்ணல. இப்போ வேற ஒருத்தரை வச்சு விசாரிப்போங்கிறது தான் பிஜேபிக்கு சிக்கல். வேற ஒரு அமர்வு விசாரிக்க ஆரம்பித்தா இப்போ இருக்க தேர்தல் ஆணையர்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையர்கள் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க பதவிக்கு ஒரு ஆபத்து, நாளைக்கு விசாரணை கமிஷனுக்கு ஏதாவது வச்சுட்டா பிரச்சனை ஆயிரும். அப்போ இனிமேல் அவர்கள் ஒரு பதட்டம் பண்ணுவாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஆணையர் விலகினதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பிரச்சனை பெருசாகிடுச்சு. இது அடுத்த கட்டமாக எங்கே போவோம்? இப்போ இன்னும் குறிப்பிட்ட சிக்கல், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஒரு லெட்டர் கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கு. அதாவது இந்த மாதிரி தேர்தல் நடைமுறையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. அதை அப்படியே அந்த கடிதத்தை தூக்கி வச்சுட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள். அப்போ இந்த தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு தேர்தல் ஆணையர் தான் ரிசைன் பண்ணுறாரு. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வரக்கூடிய நாட்களில் தேர்தல் ஆணையர்கள் மாற்றம், தேர்தல் ஆணையர்களுக்கு ஒரு ப்ரெஷர், இதெல்லாம் அதிகரிக்கும். இனிமேல் நினச்ச நேரத்தில் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் எப்பயுமேங்க ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் மேலிடத்தில் இருப்பவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு தைரியம் இருந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் மேலே இருக்கவங்களுக்கே சிக்கல். நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருச்சுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எஸ்பிஐக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னும் எச்சரிக்கையாக பணியாற்றுவார்கள். ஜனவரி 6 ஒரு அமர்வு போட்டு இது விசாரிக்கணும்னு சொன்னது மோடிக்கு இடி தான். இதை எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் பிரச்சனை வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருப்பீங்க, ஏன் மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி பெரிய எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருப்பாங்க. மோடி அப்படின்னா எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி இந்திய நாடே இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு எங்கேருந்து அந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் வருவீங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம், வரலாறு, அது படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இன்றைக்கி 6ஆம் தேதி அந்த அமர்வு கூடி இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றால் இப்போ இருக்கக்கூடிய முகுல் ரோஹித்திலிருந்து கபில் சிபிலிருந்து பெரும்பாலான நீதியரசர்கள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க? தலைமை நீதிபதி இருக்கணும், அப்போ தான் நியாயம் கூட. அபிஷேக் சிங்விலேருந்து பெரிய நீதிபதிகள். அப்போ நீங்கள் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் துஷார் மெத்தா, அவர் மட்டும் எப்படி வந்து வழக்கை நடத்தி ஜெயிக்க முடியும்? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான வழக்கு. ஏன்னா தலைமை நீதியரசரை அந்த போஸ்டிங்கில் போடணும். ஏற்கனவே இருந்த நடைமுறையை உடைச்சது வந்து சரியாக வருமா? நாடாளுமன்றம் நினைத்தால் அதை மாற்ற முடியுமா? அப்போ நாடாளுமன்றம் இனிமேல் நினச்சதுன்னா
ஒரு ஒரு எப்படி கொள்கை முடிவு, இந்த கேஸை இவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த கேஸை அவங்களுக்கு கொடுக்கலான்னு பிஜேபிக்காரங்க சொன்னால் அதை தலைமை நீதிபதி ஏற்றுக்க முடியுமா? இல்லை இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் கூட சொல்லிவிட்டு இனிமேல் தலைமை நீதிபதியை போடுற அந்த போஸ்டிங் போடுறாங்கல்ல, இவருக்கு அப்புறம் அவருன்னு, அதில் மோடியோ அமித்ஷாவோ இவர்கள் நினைப்பவர்களை உள்ள கூட தூக்கி போடலாம், அந்த கிரிமி லேயர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட பின்னால் கொண்டு வரலாம். அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு வரலைன்னா கூட தேர்தல் ஆணையர்களுக்கு ஒரு பதட்டம் வரும். அது ஏன்னா குரோஷி பதில் சொல்கிறாரு. ஏன்னா அப்போ மன்மோகன் சிங் இருந்தார், தலைமை தேர்தல் அதிகாரி அந்த இடத்துல இருக்கார். அவரும் இருக்கணும், அவரும் தான் தீர்மானம் பண்ணணும். மோடி எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி. அப்போ 2 பேர் சொல்கிறது எடுபடும். அப்போ மோடி நினைக்கிறது மட்டும் எடுபடாது. தலைமை நீதிபதி யாரை கை காட்டுறாரோ அவர் தான் ஆக முடியும். எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்லுவார், பிரதமர் ஒருத்தர் சொல்லுவார். இப்போ மோடி என்ன யோசிப்பார்? தலைமை நீதிபதி சொன்னால் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அப்போ தலைமை நீதிபதியே போடுற இடத்துல நம்ம இருப்போம். அப்போ நீதித்துறையிலும் ஒரு தலையிட்டால் சிக்கல் வந்துடுங்கிறது ஒரு பெரிய அபாயகரமான விஷயம். நல்லதே நடக்கும் நினைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.